விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை சம்பவம் தொடர்பாக இந்த இளைஞர் கைது செய்யப்பட்ட நிலையில தான் மாணவியினுடைய உடலை பெற்றுக்கொள்வதற்கு அவரது பெற்றோர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் பகீர் தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த இளைஞர் பற்றிய பல்வேறு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் இருக்குது. ஏற்கனவே இந்த இளைஞர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போ இந்த கொலை வழக்கில் சாயல்குடியைச் சேர்ந்த இந்த இளைஞர் தர்ம முனீஸ்வரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரிடம் காவல்துறையினர் ஒரு தனி இடத்துல வச்சு விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த கைதான இந்த இளைஞர் முனீஸ்வரன் பற்றி பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2020 எட்டயபுரத்தில் மூதாட்டியை வன்கொடுமை செய்த கொலை செய்த வழக்கில் கைதானவர் தான் இந்த தர்ம முனீஸ்வரன். ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் மாணவி கொலை வழக்கில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. இது போன்ற பல்வேறு வழக்குகளும் இவர் மீது நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. பைக்கில் அவர் சுற்றித் திரிந்த அந்த சிசிடிவி காட்சியினுடைய அடிப்படையில் தான் இந்த சம்பவத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே ஒரு இடத்துல இருந்து திருடிட்டு வந்த அந்த பைக் அப்படிங்கிறது தெரிய வருது. இது போன்ற ஒரே பாணி தான் அந்த பைக்கில் அவர் வலம் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இப்போ சிசிடிவியில் அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 5 பேரிடம் இந்த டிஎன்ஏ மாதிரிகள்லாம் எடுத்து அதெல்லாம் பரிசோதனைக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் முக்கியமாக இந்த இளைஞர் கைது செய்யப்படுறதுக்கு பேருதவியாக இருந்தது அப்படின்னு பார்த்தா இந்த சிசிடிவி காட்சி தான். இதில் இந்த பைக்கில் வலம் வந்திருக்கக்கூடிய அந்த இளைஞர் இந்த சிசிடிவி காட்சிகளெல்லாம் வச்சு தான் தொடர்ந்து விசாரணையை பல்வேறு கோணங்களில் முடுக்கி விட்டதை அடுத்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கிட்ட தனி இடத்துல வச்சு காவல்துறை உயரதிகாரிகள்லாம் தீவிர விசாரணையை நடத்திட்டு வர்றாங்க. இந்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் மாணவியினுடைய உடலை வாங்குவதற்கு பெற்றோரும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் அந்த ப்ரொசீஜர்ஸும் போய்கிட்டு இருக்கு. இது எப்படியும் நாளைய தினத்துக்குள்ளாக, நாளை காலைக்குள்ளாகவே மாணவியினுடைய உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் இவர் பற்றிய அதிர்ச்சி தரக்கூடிய பல்வேறு தகவல்கள் வெளிவந்திருக்கு. இவர் ஏற்கனவே இது போன்ற ஒரு வன்கொடுமை வழக்கில் தான் 2020 பாலியல் சீண்டல் செய்து கொலை செய்த வழக்கில் தான் இவர் ஏற்கனவே சிறையில் இருந்திருக்கிறாரு. ஜாமீனில் தான் இவர் வெளிவந்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ தற்பொழுது மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவத்தில் அவர் சிக்கியிருக்கிறார் என்பது பேரதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு. இன்னும் பல்வேறு வழக்குகள் இவர் மீது இருக்கு அப்படின்னுமே காவல்துறை வட்டாரத்தில் தகவல் வெளியாகி இருக்கு. மாணவி கொலை வழக்கில் இந்த கைதான இளைஞர் செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கு. அந்த காட்சி தான் நம்ம பார்க்குறோம். இந்த சிசிடிவி காட்சிகள் தான் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இந்த சிசிடிவி காட்சி தான் இந்த இளைஞரை பிடிப்பதற்கு பேருதவியாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அவர்கள் தரப்பில் இருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. இப்போ இந்த கைதான இளைஞர் செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சியை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். தொடர்ந்து இந்த விளாத்திக்குளம் சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே காவல்துறை தனிப்படை அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணையை முடுக்கிவிட்டு இது சம்பந்தமாக ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு டிஎன்ஏ மாதிரிகள்லாம் சேகரிக்கப்பட்டு ஒரு பக்கம் பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில தான் முக்கியமான ஒரு நபராக இந்த விவகாரத்தில் பார்க்கப்படக்கூடிய இந்த இளைஞர் தர்ம முனீஸ்வரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு பக்கம் இந்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாணவியினுடைய உடலை பெறுவதற்கு பெற்றோர் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த இளைஞர் பற்றிய பகீர் கிளப்பக்கூடிய பல்வேறு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் அந்த சிசிடிவி காட்சியும் பார்க்குறோம். இந்த சிசிடிவி காட்சி தான் முக்கியமான ஒரு ஆதாரமாக இருந்திருக்குது இந்த சம்பவத்தில் இவரை கைது செய்வதற்கு. கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். ஓவர் டு யூ ராமசுந்தரம். அதாவது இந்த தூத்துக்குடி மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு சோதனைகள், அறிவியல் ரீதியான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது அந்த டிஎன்ஏ பரிசோதனை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த உடலில் இருந்த அந்த ரத்த காயங்கள் எல்லாம் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போது பல்வேறு நபர்களுடைய தகவல்கள் இருக்கிறதா என்பது குறித்தான அந்த ஆய்வையும் மேற்கொண்டார்கள். மேலும் 25 பேருக்கு மேலிடம் விசாரணை நடத்தப்பட்டு 5 பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாணவியிடம் இருந்த அந்த டிஎன்ஏ பரிசோதனை கிடைக்கப்பட்ட அந்த தடயங்களும் பரிசோதனை, அதாவது 5 பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொண்ட தடயங்களும் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டது. இந்த சூழலில் தான்
அந்த சிசிடிவி கேமரா, அதாவது அந்த மாணவி உடல் கண்டெடுக்கப்பட்ட பகுதியின் அருகே இருக்கக்கூடிய ஒரு காற்றாலையில் இருந்து கிடைக்கப்பட்ட அந்த சிசிடிவி கேமரா தான் மிகப்பெரிய ஆதாரமாக காவல்துறைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளில் பதிவான அந்த வாகனத்துடைய எண், மோட்டார் வாகனத்துடைய எண்ணை வைத்து பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போதுதான் இந்த நபர் தான், அதாவது அந்த தர்ம முனீஸ்வரன் என்ற மாவீரன் என்பவர் தான் இந்த குற்றத்தில் ஈடுபட்டது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தான் அவரை பிடித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு தற்போது அவரை கைது செய்திருக்கிறார்கள். இவர் மீது ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு ஒரு மூதாட்டியை, 60 வயது மூதாட்டியை எட்டயபுரம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சுமார் 2 ஆண்டுகள் அவரை பல்வேறு இடங்களில் தேடி அதுக்கப்புறம் விசாரணை நடத்தி தான் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் தற்போது இந்த வழக்கிலும் அவர் ஈடுபட்டது கண்டறியப்பட்டு தற்போது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுவரை குற்றவாளியிடம் விசாரணை தான் நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இவரோடு சேர்ந்து வேற யாரும் தொடர்பில் இருக்கிறார்களா என்பது குறித்தான விசாரணையும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது. அந்த அறிவியல் ரீதியான சோதனையும் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அறிவியல் ரீதியான சோதனை இவரிடம் எப்பொழுது நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? இப்ப இவர்கிட்ட நடத்திட்டு வரக்கூடிய அந்த விசாரணையில கூடுதலா ஏதாவது முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்கா ராமச்சந்திரன்? அந்த டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் தான் தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது மாணவி உடல் கண்டெடுக்கப்பட்ட இடம் முழுவதுமே காட்டுப்பகுதி. அந்த இடங்கள்ல இருந்த ரத்தக்கரை, அதாவது மாணவி மேல இருந்த ரத்தக்கரை மற்றும் இந்த காயங்கள், அதாவது 9 இடங்களுக்கு மேல காயங்கள் இருந்ததாக போலீசார் தரப்புல கண்டறியப்பட்டது. அந்த மாணவியினுடைய உடல் பாகங்கள்லயும் பல்வேறு இடங்கள்ல இருந்த, அதாவது தடயங்கள், அதாவது மணல் உள்ளிட்ட பல்வேறு தடயங்களையும் எடுத்து சோதனைக்கு மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியானது. அந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தான் தற்போது இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரிடமும் இந்த டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றமும் பல்வேறு அறிவுறுத்தல்களை மேற்கொண்டிருக்கிறது. அறிவியல் ரீதியான பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும், இது சாதாரணமாக இந்த வழக்கை விடக்கூடாது என நீதிமன்றமும் அறிவுறுத்தல் வழங்கிய சூழலில்தான் தற்போது அந்த பரிசோதனைகளுக்கு எல்லாம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தனி இடத்தில் வைத்து இவரிடம் தனிப்படை போலீசார் விசாரித்திருக்கிறார்கள். உயரதிகாரிகளும் சம்பவத்திலிருந்து இவரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். சுமார் 9 நாளாக இந்த வழக்கு பெரும் பதட்டத்தை நெல்லை மாவட்டம் மட்டுமல்லாது, தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்லாது, சுற்றுவட்டார பகுதியில் இல்லாது தமிழகம் முழுவதுமே பெரும் பதட்டத்தை உருவாக்கிய இந்த சூழலில் தற்போது இவரிடம் அறிவியல் ரீதியான சோதனை மேற்கொள்ளப்பட்டு உறுதி செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தடயங்களும் இவர் அங்கு சென்றதுக்கான தடயங்களும் தற்போது கண்டறியப்பட்டதால இவர்தான் குற்றவாளி என்பதை போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.